ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிடிஎஃப் டாஸ்க் நம்பர் 10 முடிஞ்சிருச்சு. ஸோ யார் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ டிடிஎஃப் டாஸ்க் 10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவள் தான் கடைசி டாஸ்க்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ ரயான் வந்து ஃபஸ்ட்டில் முடிச்சிருக்கான் அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது. மேபி முத்துக்குமரன் முதல் முடிச்சிருந்தா, ரெண்டாவது வந்து ரயான், அவ்வளோதான். இது 2 தான். அதுக்கு மேலே அவன் வந்து போகலை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான், முத்துக்குமரன், தீபக் ஒவ்வொரு ரவுண்டில் இருந்தும் ஒருத்தவங்க வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீபக்கும் ராணுவம் ஆடினாங்க. தீபக் வந்து இனிஷியலாக கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு பேலன்ஸில் அழகாக வந்து அவர் போட்டார், காயின் பண்ணிட்டார். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஏன்னா அவர் போய் நிற்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது ரயானுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் தான் போனான். ஸோ எல்லாருடைய ஸ்ட்ரகிளும் அவன் பார்த்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து ராணுவ வந்து முழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. ஒரே ஒரு பால் வந்து விட்டுறாரு. ஸோ கடைசி வரைக்கும் போராடுறாரு. ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இப்படி போனால் பின்னாடி வந்துடுது, பின்னாடி ஒரு பக்கம் சாச்சோம்னா முன்னாடி ஓடிடுது. அதனால் அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு டாஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து அடுத்த டாஸ்க் கூப்பிட்றாரு. ஸோ மஞ்சரியும் முத்துவும் வராங்க. முத்து வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப பயங்கரமாக ஆடுறாப்புல. ஸோ அவரும் வந்து ரொம்ப வேகம் எடுத்து வந்து விளையாடுறாரு. நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுறாரு. ஒரு மெத்தனமாக இருக்குது. ஆனால் மஞ்சரி வந்து முத்துவோட பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஒன்று போடலை, முத்து 2 போடல. அப்படி இருந்தும் முத்து லீட் பண்ணிட்டார். மஞ்சரி வந்து அதுக்கடுத்து கம்மியாக போட்டு வெளியே வந்துட்டாங்க பாயிண்ட்ஸ். அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. ஆனால் ராணவோட பெட்டராக வந்து அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சூப்பராக வந்து பண்ணாங்க. அவங்களும் 11 பால் தான், இன்னும் ஒன்றும் காயின் பண்ண முடியல. அது பயங்கர ட்ரை. இத்தனைக்கும் அவங்க ஹைட்டு வேறு, கொஞ்சம் உடம்பும் பெருசு. ஸோ ரொம்ப பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது மஞ்சரிக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு. அடுத்து சௌந்தர்யா மற்றும் அப்புறம் ரயான். ஸோ ரயான் பொறுத்த வரைக்கும் மடமடன்னு சுறுசுறுப்பாக வந்து விளையாண்டுட்டான். என்ன மிஞ்சி போனால் முத்துக்குமரன் லீட் பண்ணியிருப்பான் தான் தோணுது. பட் அப்படி இருந்தால் முத்துக்குமரன் ஃபஸ்ட்டாக இருந்தால் இவன் செகண்ட் இருப்பான். அதுக்கு மேலே போகிறது. தீபக் முன்னாடியே முடிச்சிட்டான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டான் ரயான். ஸோ நல்லா தான் விளையாண்டான். டாஸ்க் பீஸ்ட் தான், அது இல்லை, மாற்றுக்கிறதே இல்லை. சூப்பராக விளையாண்டான். அடுத்து இந்த சைடு இருக்க சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டில் எப்படி வரும் தான், இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வரும், 2வது முத்துக்குமரன், 3வது தீபக், 4வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி, 5வது ராணவ், அப்புறம் சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா 8 பால் நம்ம போட்டு 8 9 தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அவங்களால போட முடியல. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எஃபர்ட் போடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து முடியலை. அதை பார்க்குறது ரொம்ப டஃப்பாக இருந்தது நமக்கு. சரியா? இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு கடைசி. ஸோ ரயான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு, எப்பா தம்பிகளா, பாயிண்ட்ஸ் வந்து இப்போ அறிவிக்க முடியாது, நாங்கள் வந்து அடுத்து தான் அறிவிப்போம், சரியா? ஆளை விடுங்க சாமி அப்படின்ற மாதிரி கும்பிட போட்டு விட்டார். சரியா? மேபி சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எபிசோட் பார்க்க முடியுது. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ரயானா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அதுதான் முதல் சொன்னோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், அந்த சீட்டிங்க்கு உண்மையாகவே குறும்படம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நமக்கு வர தகவலின்படி அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரியா? எதுவுமே இல்லை. ஆனாலும் குறும்படம் போடணும், அவன் பண்ணது தப்பு தான். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எபிசோட்லேயே வரல அப்படின்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. அப்படி பார்த்தாலும் அந்த ட்ரம் போட்டு இருந்த டாஸ்கில் வெளியே போனது ரயான் வந்து கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஒரு டிசர்வ்டு தான் போகணும், அவனுக்கு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சௌந்தர்யாவுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து 15 பாயிண்ட் தான் எடுப்பாங்க லாஸ்ட்டில் ஒரு இது. ஓகேங்களா? ஸோ மிஞ்சி போனால் இப்போ வந்து 13 14 தான் வரும். அதனால் சௌந்தர்யாவுக்கு வாய்ப்பு இல்லை. முத்துக்குமரன் ஜெயிச்சா முத்துக்குமரன், அப்படி இல்லைனா வந்து ரயான், இதுதான் வந்து தோணுது. ஸோ அதுக்கடுத்து இருந்துச்சுன்னா மேபி மஞ்சரிக்கு வரும், இல்லை தீபக்கா இருக்கலாம். சரியா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.